ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டை பார்த்துருப்போம். லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 84 பாயிண்ட்ஸ் அப்பு, சென்செக்ஸ் ஒரு 190 பாயிண்ட்ஸ் அப்பு. ஆனால் வந்து நிஃப்டி ஐடி நல்லாவே அடிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து ஆசெஞ்சர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் அன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எஃப்ஐஎஸ் நேற்று வந்து எஃப்ஐஎஸ் எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3309 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3764 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வாங்கின அளவுக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து நேற்றுள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ரல் பேங்க் ஷேரு நான் வந்து ரொம்ப வாட்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபா, 145 ரூபா, 140 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு இந்த ஃபெட்ரல் பேங்க் ஷேரு. ஸோ இது ஒரு வாய்ப்பாட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஃபெட்ரல் பேங்க் ஷேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்ட்டரில் வந்து அவங்க பெரிய அளவில் சோபிக்காததுனால அந்த ஷேர் வந்து அப்படியே 150க்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஸோ மேபி நீ அடுத்த செகண்ட் குவார்ட்டரில் அடுத்த வர குவார்ட்டர்லாம் அவங்க ப்ராஃபிட் பண்ணி மேலே போக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அங்கே ஃப்ளாஷ் பே அப்படிங்கிற ஒரு புதிய பேமெண்ட் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபெட்ரல் பேங்க் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஃபெட்ரல் பேங்க் ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வாங்காமல் விட்டுட்டு அப்புறம் மேலே போன பிறகு என்ன மாதிரி இந்த கர்நாடகா பேங்க்கில் விட்டு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஃபெட்ரல் பேங்க் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவர் வந்து 2 நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அயோத்தியா, அதாவது ராமர் கோயில் அமைச்சிருக்காங்களா அயோத்தியில், அதுக்கு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த க்ரூஷியல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, முக்கியமான சில சாலைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாட்டி இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. அதாவது இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அயோத்தியாவுக்கு போகிற வழியில் உள்ள க்ரூஷியல் ரூட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா பவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போவாங்கள்ல அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற பயணிகள், அந்த பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறோம். ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இசட் சார்ஜ் நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து 4137 ஹோம் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து 230 பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸு, 39 கேப்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமைச்சிருக்காங்க. இது டாடா பவரில் வந்து மொதல் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா பவரில் வந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா ஐபிஎல் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காண்டியும் இவங்க இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ டாடா பவர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இது அமைக்கலை, ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து முக்கியமான சிட்டிஸில் இப்போ ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூரு, சென்னை, கொல்கட்டா, ஹைதராபாத், லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர், விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்காண்டி அந்த ஃபேன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி இவங்க இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ச் பார்க்க வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து தற்காலிகமாட்ட அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது டாடா பவரில் வந்து அப்டேட்டு. ஸோ இது வந்து அவங்க வந்து இவி சார்ஜிங் பவர் ஐபிஎல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவி சார்ஜிங் பவர் வந்து ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு அமைக்கிறாங்க. இது வந்து டாடா பவரில் வந்து இன்னொரு அப்டேட்டு. டாடா பவர் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 390 ரூபாவில் இருக்குது. கூடிய விரைவில் 400 ரூபாலாம் தாண்டி போகும். ஸோ அந்த ஷேர் ப்ரைஸில் இப்போ இருக்க கரண்ட் கண்டிஷனில் நம்ம அந்த ஷேரை தொட்டு கூட பார்க்க முடியாது. இது டாடா பவரை ஒருத்தருக்குள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் பவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சப்சிடரி, ஹோலி ஓன் சப்சிடரி ஜேஎஸ்டபிள்யூ நியோ எனர்ஜி வந்து ரினோபிள் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி 45 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து ரிலையன்ஸ் பவர் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் வந்து நிறைய கடனை குறைச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவருக்கு இந்த ஜேஎஸ்டபிள்யூட்ட இந்த 45 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை கொடுக்கறது மூலமாக ரிலையன்ஸ் பவருக்கு 132 கோடி ரிலையன்ஸ் பவர் கம்பெனி கிடைக்கும். ஸோ ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா கடனை குறைக்கிறாங்க, ப்ளஸ் வந்து அவங்களோட அசட்டும் விற்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ரினோபிள் எனர்ஜிக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஆனால் ரிலையன்ஸ் பவர் பக்கம் இந்த ஷேரை வந்து இப்போதைக்கு வாங்காதீங்க. ஸோ ரிலையன்ஸ் பவர் வந்து கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷனில் தான் இருக்குது, இன்னும் அவங்க அபாய கட்டத்தை தாண்டலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 20 ஜிகாவாட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து 40 ஜிகாவாட் பெர் ஹவர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 2030 ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை வந்து ஜூன் 2024, அதாவது இந்த வருஷம் ஜூனில் வந்து அவங்க வந்து சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க கார் மேக் பண்ணுறதுக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 சிஎன்ஜி 3 வீலர் வந்து அவங்க மேக் பண்ணி விற்றுட்ருக்காங்க எல்லாம் வந்தும். ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூனில் வந்து அவங்க சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அவங்களோட 3 இயர் சிண்டிகேட்டட் லோனை உயர்த்திருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லெண்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து அவங்களோட ஓவர்சீஸ் லெவலில் பாரோ பண்ணுறதை வந்து டேம் லோனுக்கு ஓவர்சீஸ் லெவலில் பாரோயிங் பண்ணுறாங்களா அதை வந்து டபுள் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களோட டேம் லோன் சிண்டிகேஷனில் 23 குளோபல் பேங்க்ஸுக்கிட்ட க்ரீன் ஷூ ஆப்ஷனில் வந்து இவங்க பாரோ பண்ணுறாங்க. அதாவது
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $500 மில்லியன் வந்து ஜப்பானோட லார்ஜஸ்ட் லெண்டர் MUFG அவங்ககிட்ட வந்து டிசம்பரில் இவங்க பாரோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரீன் ஷூ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு $500 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ டோட்டலாட்ட அவங்க வந்து $1 பில்லியன் இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் பேங்க் வந்து 3 இயர் ஓவர்சீஸ் லோன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்தியன் பேங்க் வந்து. அதாவது குளோபல் லெவலில் ஓவர்சீஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து அதிகமாட்டி இப்படி $1 பில்லியன் வேல்யூக்கு வந்து ரைஸ் பண்ணுறது இதுதான் இந்த 3 இயர்ஸ் இண்டிகேட்டட் லோனில். இது வந்து இந்தியாவில் இது ஒரு ஹையஸ்ட் பேங்க், இது பிகஸ்ட் பேங்காக இருக்குது HDFC. அதில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட பஞ்ச் EV தான் இப்போ IPL 2024க்கு அந்த கார்லாம் கொடுப்பாங்களா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அவார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல வந்து அப்டேட்டு. ஏஞ்சல் ஒன் வந்து IPL கூட ஒரு 5 இயர் பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. 5 இயர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆடியன்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணணும், அதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸை ஸ்போர்ட்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரியில் ஒரு எம்பவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஞ்சல் ஒன்று IPL கூட ஒரு 5 இயர் பார்ட்னர்ஷிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அவங்க சொல்கிறாங்களா, இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 மில்லியன் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏஞ்சல் ஒன் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் தான். ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரோக்கரேஜ் ப்ரொவைடிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இப்படி IPL கூட ஒரு 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த் மஹேந்திரா, இந்த மஹேந்திரா குரூப்பில் வந்து தார்னு ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆனந்த் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நல்லது பண்ணுறவங்க, நெக்ஸ்ட் வந்து பிரபலமானவங்க, இவங்களுக்கு எல்லாமே குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜ், அவருக்கும் ஒரு கார் வந்து பரிசாக கொடுத்தாரு. ஸோ அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கானுக்கும் ஸ்டார் கிரிக்கெட்டர் இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டர் சஃப்ராஸ் கானுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பிராண்ட் நியூ தார் காரை வந்து கிஃப்டாட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அவருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு சஃப்ராஸ் கானுக்கு. இது வந்து மஹேந்திரா குரூப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து கயானா டிஃபென்ஸ் ஃபோர்ஸு கூட வந்து ஒரு டீலில் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹிந்துஸ்தான் 228 கம்ப்யூட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து சப்ளை பண்ணுறதுக்காண்டி இந்த டீல் வராங்க. ஸோ இந்த டீலோட டோட்டல் வேல்யூ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 194 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கிட்டத்தட்ட 2 ஹிந்துஸ்தான் 228 கம்ப்யூட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கயானா டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 2% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து சங்கி இண்டஸ்ட்ரீஸில் செல் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மினிமம் ஷேர் ஹோல்டிங், அதாவது மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு அம்புஜா சிமெண்ட்ஸுங்கிறது அதானி குரூப் ஓன்டு கம்பெனி. ஸோ இதில் வந்து சங்கி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2% வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க அவங்களோட ஜாம்ஷெட்புட் பிளானில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இந்தியா பார்த்தீங்கன்னா கார் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இயராட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4.22 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் சேல்ஸில் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்சஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வந்து 2023 3.99 மில்லியன் பர்சஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஜப்பானில் ரெஜிஸ்டர் ஆகிருந்து 2023. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கார் மார்க்கெட்டாக இருக்கிறாங்க, சைனா தான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3,75,000 3,80,000 கார்ஸ் வரைக்கும் குறிப்பாட்டு செடன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த மார்ச்சில் வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா சேம் மார்ச் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3,36,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆகிருந்து. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் 15 மாதத்தில் கண்டினியூஸ் ஆட்டு, அதாவது 15வது வாட்டி கண்டினியூஸ் ஆட்டு மாதம் அந்த கார் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸே தான் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 3,75,000 80,000 கார்ஸ் விற்றுச்சுன்னா இதுதான் 15th ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஸ்னாக் ஸ்ரீவத்சா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு மாருதி சுசுகி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார் மேக்கராக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அப்டேட் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க் இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களோட போர்டும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் வந்து அவங்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ இது தனலட்சுமி பேங்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் அவங்களோட கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு 12.37% இருக்குது இந்த எண்ட் ஆஃப் மார்ச் 2023. இது தனலட்சுமி பேங்கில் வந்து அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC இதில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஆஃப்ரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் லித்தியம் அசட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லெகசி அயன் ஓர், குறிப்பாட்டு NMDC பார்த்தீங்கன்னா லெகசி அயன் ஓர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க லித்தியம் எடுக்கிறதுக்காண்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பேக்ட்டு. ஆஸ்திரேலியாஸ் ஹான்காக் ப்ராஸ்பெக்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட வந்து ஒரு லெகசி வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இந்த லித்தியம் அசட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி. இப்போ வந்து இந்த இந்தியாவில் வந்து இவங்க தான் அயன் ஓர் எடுக்கிறதுல அயன் ஓர் மைனராட்டு இருக்கிறாங்க இந்த NMDC கம்பெனி. ஸோ இவங்க வந்து இப்போ ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து இதை எடுக்கிறதுக்கு நெகோசியேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, NMDC வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து ரிசர்வேஷன் ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்ஷனுக்கு. இவங்க வந்து ரிசர்வேஷன் ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்ஷனுக்கு பதிலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கம்பெனினால இவங்களுக்கு இது கிடைக்க சான்சஸ் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இது கிடச்சின்னா இவங்களுக்கு வந்து வேறு லெவலில் அந்த கம்பெனி பண்ணுவாங்க. ஸோ இது NMDCயை பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.